வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, களிமாவின் கருப்பொருளின் ஒரு துளி அப்படிங்கிற தலைப்புல எங்க அப்பா ஒரு ஏகத்துவ ஞானத்தை பற்றி பேசுவார். அதை பற்றி முழுமையாக கேட்டு நீங்களும் பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். அதாவது இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு எது உண்மை எது பொய், எதில் போனால் சரியான பாதைன்னு தெரியாம வழி தவறி தேவையில்லாத கெட்ட பாதையில போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், அதாவது இந்த வழியில் போகிறவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம இந்த மாதிரி காணொலிகள் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். அதனால் நம்ம சேனலில் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு நம்ம கூட இணைந்துருங்க. அதே மாதிரி நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்கள், அதாவது நம்ம ஆரம்பத்திலேருந்து நம்ம கூடவே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள், அதாவது நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்லிக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அள்ளித்தருமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, உலகத்திலே அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த ஒரு பெரிய நோக்கம். அந்த நோக்கத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த நோக்கம்தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தான் விசாரணை செய்து தான் யார் என்பதை அறிந்து கொள்வது. அதுதான் அத்வைதம் என்று சொல்லக்கூடிய அகமிய பொருள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வாழ வேண்டும். அது இல்லாமல் நாங்கள் உலகத்திலே எங்களுடைய அறிவின் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இறுதி காலத்திலே நாங்கள் பெரும் பெரும் கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகையினாலே நாங்கள் அல்லாஹ்வும் ரசூலுல்லாவும் எந்த வழியை எதை பின்பற்றி நீங்கள் நடக்க வேண்டும் என்று கூறினார்களோ அந்த வழியிலே நாங்கள் நடந்து கொள்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நாங்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்லாத்திலே கலிமா என்று சொல்லக்கூடியது, அந்த கலிமாவை பற்றி நாங்கள் சிந்திப்போமானால் இஸ்லாத்திலே கடமைகள் 5 இருக்கின்றது. அந்த கடமைகள் 5லே முதலாவது கலிமா தான் வருகின்றது. அவ்வளவு தூரம் அது பிரபல்யமான ஒரு பொருளாக இருப்பதனால் தான் அல்லாஹு தஆலா முதலாவது 5 கடமைகளில் எங்களுக்கு அந்த கலிமாவை முதன்மைப்படுத்தி வைத்துள்ளார். அந்த கலிமாவுக்கு அடுத்தபடியாகத்தான் தொழுகை வருகின்றது. அந்த தொழுகையின் அடுத்தபடியாகத்தான் நோன்பு வருகின்றது. அந்த நோன்பின் அடுத்தபடியாகத்தான் ஜக்காத் வருகின்றது. அதன் அடுத்தபடியாக ஹஜ் வருகின்றது. இப்படி 5 கடமைகள் இருக்கின்றன. இது ஷரியத்திலே எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய சில வணக்க வழிபாடுகளின் முறைகள். இந்த முறைகளில் நாங்கள் அமல் செய்தாலும் இதற்கு மேம்பட்ட அமல்கள், இபாதத்துகள் எங்களுக்கு நிறைய இருக்கின்றது. அந்த அமல்களிலே, அந்த இபாதத்துகளிலே நாங்கள் ஈடுபடுவதற்காக நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் சிந்தித்து ஆராய்ந்து தான் அந்த அமல்களை செய்ய வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவிலே அல்லாஹு தஆலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் அதே போல லா இலாஹ இல்லல்லாஹு லா முதகல்லிம இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா ஃபாயில இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா மௌஜூத இல்லல்லாஹு
என்று சொல்லக்கூடிய எத்தனையோ கலிமாக்கள் இருக்கின்றன. எப்படி தான் இருந்தாலும் எல்லாம் அந்த எங்களை படைத்த அந்த ரப்பில் ஆலமீனாகிய அந்த வல்லப பொருளான அந்த அல்லாஹுவைத்தான் குறித்து நோக்கி காட்டிக்கொண்டிருக்கின்றது. அதை தவிர வேறு எந்த ஒரு வஸ்துவையும் அந்த கலிமா உற்று நோக்கி கூறவில்லை. ஆகையினாலே அல்லாஹுவைத்தான் அந்த கலிமாக்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றன. இந்த கலிமாவிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கலிமாவிலே முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹு என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவிலே 12 எழுத்துக்கள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்திலே இந்த கலிமாவிலே முஹம்மது ரசூலுல்லாஹி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கிய தொடரிலே 12 எழுத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த கலிமாவிலே 24 எழுத்துக்கள் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினால் இந்த கலிமாவிலே இருக்கக்கூடிய 24 எழுத்துக்களும் கொண்டதுதான், இந்த 24 எழுத்துக்களையும் கொண்டதுதான் கலிமாவாக இருக்கின்றது. அதிலும் அந்த கலிமாவிலே உயிர் எழுத்து இருப்பதாக ஞானிகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த உயிரெழுத்துக்களை நாங்கள் தெரிந்து அந்த உயிரெழுத்துக்களின் படி அமல் செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்பதும் அந்த ஞானிகளுடைய கூற்றாக இருக்கின்றது. ஆகையினாலே அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலிமாவுக்கு உதாரணமாக இந்த உலகத்திலே என்று நாங்கள் பார்க்கின்ற போது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் திருத்தூதராயும் இருக்கும் என்று பொருட்கள் கூறப்படுகின்றன. இருந்தாலும் கூட அது நாங்கள் அதை பற்றி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, அதை நாங்கள் சிந்தனையில் போட்டு பார்க்கின்ற போது அது கலிமாவுடைய பொருட்தானா அர்த்தம்தானா என்பதும் எங்களுக்கு ஒரு மாபெரிய ஒரு பிரச்சனையாக தென்படுவதை நான் காண்கின்றேன். அன்பர்களே, அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி என்றதற்கு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதரும் என்ற கருத்துப்படி அந்த கலிமாவுக்கு பொருள் வருவதாக நாங்கள் எண்ணியிருந்தாலும் அது அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் ஏனைய அவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் அவனுடைய வெளிப்பாடு அனைத்தும் அவனே தான் வெளிப்பட்டிருக்கின்றான் என்ற யதார்த்த கருத்தைத்தான் அந்த கலிமா கூறுகின்றது போல் எனக்கு தெரிகின்றது. ஆகையினாலே நாங்கள் குறிப்பிடுவது போல் இல்லை என்பது தெரிகின்றது. அப்படியே நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது அந்த வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியாக இருந்தாலும் கூட வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம் அல்லாஹுவை ஒரு பக்கமாக வைத்துக்கொண்டு மனிதர்கள் ஒரு பக்கமாக நின்று கொண்டு மனிதர்கள் வணங்குவதற்கு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த நாயன் சேவை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் விளங்கி இருக்கின்றோம் போல் எனக்கு தெரிகிறது. அது அப்படியாக அதை கருத்தில் எடுக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை என்றால் அந்த கலிமா எதை பற்றி எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது என்று அதனுடைய யதார்த்தத்தை சற்று நாங்கள் சிந்தித்தால் தெரியும். அந்த கலிமா எப்படி கூறுகின்றது? வணக்கத்துக்கு உரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படியாக இருந்தால் வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ் தான் என்பதைத்தான் அங்கே அது சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது. நீங்களோ நாங்களோ இன்னும் எவரோ என்பதை அந்த கலிமா சுட்டி காட்டுவதாக எனக்கு தென்படவில்லை. அந்த வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வே தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதைத்தான், அந்த ஞானத்தைத்தான், அந்த தௌஹீது நிலையைத்தான் அந்த கலிமா சுட்டி காட்டுவதாக எனக்கு விளங்குகின்றது. நான் பேசக்கூடியது சரியாகவும் இருக்கலாம், சில வேளைகளில் பிழையாகவும் இருக்கலாம். பிழை என்ற இடத்துக்கு வர முடியாது என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினாலே வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் வணங்குவதற்காக அல்லது நாங்கள் வணங்குவதற்காக அல்லது மனிதர்கள் வணங்குவதற்காக என்று அங்கே எதுவும் குறிப்பிட்டு அந்த கலிமாவிலே கூறுவதாக எனக்கு விளங்கவில்லை. ஆகையினாலே
வணக்கத்துக்கு உரிய நாயன் அல்லாஹ் தான் என்றதைத்தான் அந்த கலிமா கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே வணக்கத்துக்கு உரியவன் அவனே தான், அவனை தவிர வேறு இங்கே வஸ்துக்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான வஸ்துக்களும் இந்த உலகத்திலே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கின்றேன் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அங்கே சுட்டி காட்டுவதாக நான் நினைக்கின்றேன். ஆகையினாலே அது கலிமாவுக்குள்ள பொருளாக அதை கருத முடியாது என்பதுதான் எனக்கு விளங்குகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த கலிமாவிலே நாங்கள் இன்னும் முற்று நோக்குகின்ற போது இந்த கலிமாவுக்கு எத்தனையோ பொருட்கள் இருப்பதை நான் காண்கின்றேன். உதாரணமாக இந்த கலிமாவிலே இந்த லா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லும், இலாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லும், இல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லும், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லும், ஹூ என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அவ்வாறாக நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது இந்த கலிமாவிலே லா என்பதை பற்றி நாங்கள் சற்று பார்ப்போமேயானால், இந்த லா என்பது எதை குறிக்கின்றது என்றால், லா என்பது மண் என்ற அந்த பஞ்சபூதத்தை தான் குறித்து நிற்கின்றது. இலாஹு என்று சொல்வது, இலாஹு என்றால் தண்ணீர் என்ற பஞ்சபூதத்தை தான் அது குறித்திருக்கின்றது. இல்லா என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் காற்று என்ற பஞ்சபூதத்தை தான் குறிப்பிட்டு காட்டி கொண்டிருக்கின்றது. அவ்வா என்று சொல்லக்கூடிய வசனம் நெருப்பு என்ற அந்த பஞ்சபூதத்தை தான் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது. ஹூ என்று சொல்லக்கூடிய ஆகாயமானது அந்த நினைவு, அதாவது ஆகாயம் என்று சொல்லக்கூடியது நினைவாக இருக்கின்றது என்பதைத்தான் அந்த லா இலாஹ இல்லா அல்லாஹு என்று சொல்லக்கூடிய அந்த 5 சொற்களும் குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஆகையினாலே இதே போன்று எத்தனையோ பொருட்கள் கலிமாவுக்கு இருக்கின்றன. ஆகையினாலே இப்படி இந்த கலிமாவுடைய விளக்கங்கள் எத்தனையோ விதமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏதோ ஒன்றை இரண்டை பிடித்து கொண்டு இதுதான் கலிமாவுடைய விளக்கம் என்று எண்ணிக்கொண்டு இருப்பது எங்களுடைய அறியாமையின் ஒரு காரணம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஆகையினாலே கலிமாவுடைய பொருள் அதுவாக இருக்க முடியாது. இன்னும் இந்த உலகத்திலே நாங்கள் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துவிட்டு நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் இந்த கலிமா என்று சொல்லக்கூடிய அந்த கேடயத்தைத்தான் எங்களுடைய கையிலே வைத்து கொள்ள வேண்டும். இந்த கலிமா இல்லை என்று வைத்து கொள்ளுங்கள். இந்த கலிமா இல்லை என்று சொன்னால் எந்த விதமான அமல் இபாதத்துகளும் அங்கே அவ்வாவிடத்தில் செல்லுபடியாகும் என்பது எனக்கு தெரியவில்லை. அதனாலே இந்த கலிமா என்று சொல்லக்கூடிய இந்த கேடயத்தை நாங்கள் கையிலே வைத்து கொண்டு அந்த கேடயத்தின் மூலம்தான் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அதன்படி நாங்கள் சற்று ஆராய்ந்து விளங்கி நாங்கள் நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை செய்வானாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் என்பதோடு ஒரு சிறிய ஒரு 2 வரிப்பாடல். உன்னை அன்றி வேறில்லை உலகின் எல்லை, உன்னை அன்றி வேறில்லை உலகின் எல்லை, உன்னை காணா கண்கள் ஏனோ, உன்னை காணா கண்கள் ஏனோ, கண்டவையாவும் வீணோ, கண்டவையாவும் வீணோ, உன்னை அன்றி வேறில்லை நீ உலகின் எல்லை, நீயேதான் உலகின் எல்லை என்று கூறி இந்த சிறிய இந்த பேச்சை நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம்.